வணக்கம் நண்பர்களே, ஆன்மீக தலங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று 63 நாயன்மார்களில் ஒருவரும் இவரை தேவார மூவருள் இரண்டாமவர் என்றும் இவரை திருஞான சம்பந்தர் அப்பர் என்று அழைத்தமையால் அப்பர் என்றும் நாவுக்கரசர் என்றும் அறியப்படுகிறார். இவரை பற்றிய வரலாற்றை 3 பாகங்களாக பதிவிட உள்ளேன். அதில் முதல் பாகத்தை பார்ப்போம். நடுநாட்டில் ஒரு பகுதி திருமுனைப்பாடி நாடு. இந்நாட்டில் திருவாமூர் என்னும் திருத்தலத்தில் வேளாளர் மரபினர் புகழனார் என்பவரும் அவர் தம் மனைவி மாதினியாரும் இல்லறம் நடத்தி வந்தனர். இவர்கள் சிவனடியார்களுக்கு விருந்து வைப்பதிலும் சிவத்தொண்டு செய்வதிலும் மிக ஈடுபாடு கொண்டு நன்னெறி தவறாமல் இல்லறம் நடத்தி வந்தனர். இவர்களுக்கு முதலில் திலகவதியார் என்ற பெண் மகவும் சில வருடங்கள் கழித்து மருள் நீக்கியார் என்ற புதல்வனும் பிறந்தனர். மருள் நீக்கியார் சிறு வயதிலேயே சகல கலைகளையும் பயின்றார். திலகவதியாருக்கு 12 வயது நிரம்பியது. வேளாளர் மரபினரும் சிவனடியாரும் சேனாதிபதியாக பணிபுரிபவரும் ஆகிய கலிப்பகையார் என்பவருக்கு திலகவதியாரை மணமுடிக்க நிச்சயம் செய்யப்பட்டது. வடநாட்டில் போர் புரிவதற்காக கலிப்பகையார் அனுப்பப்பட்டிருந்தார். அவர் அங்கேயே பல நாள் இருக்க வேண்டியதாயிற்று. இதற்கிடையில் புகழனார் நோய்வாய்ப்பட்டு சிவபதம் அடைந்தார். அவருடன் அவர் மனைவி மாதினியாரும் உயிர் துறந்தார். திலகவதியாரும் மருநீக்கியாரும் அனாதைகளாக நின்றனர். கலிப்பகையார் போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்தார். செய்தி திலகவதியாருக்கு எட்டிற்று. என்னை அவருக்கு மணமுடிக்க நிச்சயித்த பிறகு தான் அவருடையவளே, அதலால் நானும் உயிர் துறப்பேன் என்றெண்ணிய திலகவதியார் உயிர்விட எத்தனித்தார். இதறிந்த மருள் நீக்கியார் தமக்கையின் காலை பற்றி, அக்கா, அப்பாவும் அம்மாவும் இறந்து விட்டனர், நீயும் இல்லையானால் எனக்கு யார் கதி என்று புலம்பினார். தம்பியின் பொருட்டு தான் மடிய வேண்டும் எனும் எண்ணத்தை விடுத்து ஒரு துறவி போல் வாழ்க்கை நடத்தி வந்தார் திலகவதியார். மருள் நீக்கியார் சமயங்களில் சிறந்த சமயம் எது என்று ஆராய முற்பட்டார். மன்னர்கள் முத்தித்தர வல்ல நெறி சமண நெறியே என்று மருள் நீக்கியாருக்கு போதனைகள் செய்ய அவர் அதை நம்பி பாடலிபுத்திரம் போந்து சமண பள்ளி அடைந்தார். சமண சமய கலைகளை நன்றாக கற்றார். இவருக்குள்ள திறமை புலமை கண்டு இவருக்கு தர்மசேனர் என்ற பட்டப்பெயர் சூட்டி இவரை நம் குருவாக கொண்டனர் சமணர்கள். தர்மசேனர் சமணத்தை பரப்பவும் புத்தர்களை வாதில் வெல்லவும் தன் புலமையை பயன்படுத்தி வெற்றியும் கண்டார். மருநீக்கியார் வழிவிட்டு வழி சென்று சமணம் சார்ந்த பிறகு திலகவதியார் திருவதிகை வீராட்டானம் சென்று அங்கேயே தங்கி திருக்கோயிலில் திருத்தொண்டு புரியலானார். தம்பியை பற்றி நினைப்பு வரும்போதெல்லாம் இறைவிடம் முறையிடுவார். ஐயனே, என் கனிட்டன் தவறான நெறியில் செல்கின்றான், அவனை தடுத்தாட்கொள்ளல் வேண்டும் என்று ஈசனருள் கணிதலாயிற்று. திலகவதியார் கனவில் பரமன் தோன்றி சொன்னார், கவலையை விடு, அவன் பூர்வத்தில் முனியாக இருந்து தவம் இயற்றியுள்ளான், அவனுக்கு சூளை நோய் தந்து ஆட்கொள்வோம் என்று. அங்கே தர்மசேனன் சூளை நோயால் வயிறு சூளையின் அனல் போல் கொதிக்க அவதிப்பட நேரிட்டது. அதனை போக்க சமணர்கள் உபயோகித்த மந்திர தந்திரங்கள் பயனளிக்கவில்லை. செய்வதறியாத தர்மசேனர் நோயின் தீவிரத்தால் வருத்தலானார். அப்பொழுது அவருக்கு தன் தமக்கையின் நினைவு வந்தது. அவருக்கு நம்பகமான சமையற்காரனை தமக்கையிடம் போய் தக்க தருணோபயம் அறிந்து வர ஏவினார். அவன் சென்று திலகவதியாருக்கு விஷயத்தை விவரித்தான். புன்னெறியாளர்கள் இருக்கும் இடம் வர நான் இசையேன் என்று திலகவதியார் கூறிவிட்டார். நோயின் வேகம் அதிகமாயிற்று. தாள முடியவில்லை. அந்த நேரம் இறையருள் கூடலாயிற்று. இந்நெறியின்றி விலகி நன்னெறி சேர்வேன் என்றெண்ணிய தர்மசேனர் நம்பகமான சிலர் கூட வர இரவோடு இரவாக திரு அதிகை போந்து தமக்கையாரை கண்டு அவர் காலில் விழுந்தார். இது ஈசனருள் நிகழ்ந்தது, அவரே இதனை போக்க வல்லார் என்று திலகவதியார் சொன்னார்.
பொழுது புலர்ந்தது. கெடில நதியில் நீராடின மருள் நீக்கியார்க்கு திருவைந்தெழுத்தை ஓதி திருநீற்றை கொடுத்தார் திலகவதியார். அதனை அணிந்த மருள் நீக்கியார் திருவீரட்டான திருக்கோயிலை வலம் வந்து அட்டாங்கமாக விழுந்து வணங்கினார். உடனே அவருக்கு தமிழ் பாமாலை பாடும் உணர்ச்சி உண்டாயிற்று. கூற்றாயினவாறு விளக்கக்கிளீர் என்னும் திருப்பதிகத்தை மெய்மறந்து பாடினார். ஈஸ்வரன் அனுக்கிரகம் உண்டாயிற்று. அந்நொடியில் கொடிய சூளை இருந்த இடம் தெரியாமல் பறந்துவிட்டது. வானொலி கேட்டது. தித்திக்கும் தீந்தமிழ் பதிகம் பாடினாய், இனி நீ திருநாவுக்கரசர் என அறியப்படுவாய் என்று திலகவதியாரும் மற்றவரும் ஆரவாரித்தனர். அன்று முதல் திருநாவுக்கரசர் திருத்தலங்களை தரிசிப்பதும் செந்தமிழ் பாடல்களை பாடுவதும் உழவார தொண்டு செய்வதும் பணியாக கொண்டார். சமண சமயத்திலிருந்து விலகி சைவ நெறி மேற்கொண்டதை அறிந்த சமணர்கள் திருநாவுக்கரசின் பேரில் இல்லாத பொல்லாததை எல்லாம் கூற சமண சார்புடைய மன்னன் அவர் சொற்களை நம்பி திருநாவுக்கரசரை வரவைத்து அவரை சுண்ணாம்பு அறையில் இட்டு அதனடியில் தீ மூட்ட செய்தார். அடியார் அது சமயம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கை போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே என்ற திருப்பதிகம் பாடினார். அந்த நீற்றறை அவருக்கு குளிர்ந்திருந்தது. அந்த அறையில் அவர் எந்த துன்பமும் இல்லாமல் 7 நாட்கள் இருந்ததைக் கண்டு எல்லோரும் அதிசயத்தினர். சமணர்கள் மேலும் வெறுப்பும் கோபமும் கொண்டனர். ஆகவே அவருக்கு விஷம் கலந்த பால் அன்னம் கொடுத்தனர். அதை அவர் அமுதன்னம் போல் உண்டு நமச்சிவாய என்றார். நஞ்சுண்ட கண்டனது அடியவரை நஞ்சு என் செய்யும்? ஒன்றும் செய்யவில்லை. அடுத்து அரசன் ஆணைப்படி பட்டத்து யானையை ஏவி நாயனாரை மிதிக்க வைக்க எத்தனித்தனர். யானை அவரை நோக்கி வந்தது. யானையை கண்ட நாயனார் பதிகம் ஒன்று பாடி அதில் அஞ்ச வருவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்றனர். யானை நாயனாரை வலம் வந்து அவரை வணங்கி விலகி சென்றது. அது கண்ட சமணர் யானையை நாயனார் மீது மீண்டும் செலுத்த அதனை திருப்ப முயன்றனர். அது சினம் கொண்டு உடலை உலுக்கி பாகர்களை கீழே தள்ளி கூடியிருந்த சமணர்களை காலால் மிதித்து கொன்றது. மிஞ்சி பயந்தோடிய சமணர்கள் அரசனிடம் சென்று, தர்மசேனன் மாயாஜாலங்கள் செய்கிறான், அவனை இப்படியே விட்டுவிட்டால் அரசருக்கும் தீங்கு விளைவிக்க தயங்க மாட்டான், அவனை கல்லில் கட்டி நடுக்கடலில் இட வேண்டும் என்றனர். அரசன் உத்தரவின் பேரில் ஏவலர்கள் அவ்வாறே செய்தனர். கல்லை கட்டி கடலுக்குள் தள்ளப்பட்ட நாவுக்கரசர் சொற்றுணை வேதியன் என்னும் அற்புத நமச்சிவாய திருப்பதிகத்தை ஓதினார். அந்த நமச்சிவாயம் அவருக்கு நற்றுணையாக வந்து கல் தெப்பம் போல் மிதந்தது. பாதிரிப்புலியூர் அருகில் கரையை அடைந்தது. கட்டப்பட்டிருந்த கட்டுக்கள் தானாக அவிழ்ந்தன. சுவாமிகள் திருக்கோயிலுக்குள் சென்று அரணை தரிசித்து புகழ் பாடினர். திருத்தலங்களை தரிசித்தவாறு திருவதிகை போந்தார். சைவத்தின் உண்மையும் சமணத்தின் பொய்யையும் உணர்ந்து தெளிந்த பல்லவ அரசன் திருவதிகை சென்று திருநாவுக்கரசரை வணங்கி நின்றான். பாதிரிப்புலியூரில் இருந்த சமண பள்ளிகளை இடித்து அதன் கற்களை கொண்டு வந்து திருவதிகையில் குணபரவீச்சரம் என்னும் திருக்கோயிலை கட்டி முடித்தான். நண்பர்களே, இது போன்ற ஆன்மீக தகவல்களை பற்றி அறிந்து கொள்ள எங்கள் ஆன்மீக தலங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் 2வது பாகத்தை பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தோழி ராதிகா. நன்றி, வணக்கம்.